அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. The Chennai Silks. Let the celebrations begin. இந்த சனி பயிற்சிங்கிறது மார்ச் 29 நிகழுது. ராகு கேது பயிற்சிங்கிறது மே 18. இந்த இடைப்பட்ட 50 நாட்கள்ல குறிப்பிட்ட 2 மாசமும் ஷேர் மார்க்கெட் பெரிய அடி வாங்க போறது உறுதி. ராகுனா கிருமி, கொரோனா அளவுக்கு பயப்பட வேண்டாம். பட் ஏதாவது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனை இந்த பதிவை முழுக்குமே ஒரு எச்சரிக்கை வீடியோவாகவே எல்லாரும் எடுத்துக்கலாம். ஸோ எதில் கவனமாக இருக்கணும், எப்படி நம்மளை பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் நான் இதில் சொல்ல போகிறேன். மேஷம் எக்ஸ்பென்ஸில் கவனமாக இருக்கணும். பணமாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், கோல்டாக இருக்கட்டும், இதை ரொம்ப கவனமாக வச்சுக்கணும். பியூர் ஒயிட் கூட சுக்ரன், ஆஃப் ஒயிட் அப்படிங்கிறது சந்திரன். ரிஷபத்துக்கு 3ஆம் இடம் பாதகம். ஸோ இந்த ஒயிட் கலரில் அதிகமாக ட்ரெஸ்ஸஸ் வியர் பண்ணுறது, மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட் கன்சம்ஷனையும் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. மிதனமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திருநங்கைகளுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணணும். அது வந்து ரொம்ப ஒரு நல்ல ரெமடி. அதே மாதிரி பச்சை பயிர் இருக்கு இல்லையா, கிரீன் மூங் தால், இது அடிக்கடி வந்து ஃபுட்டில் சேர்த்துக்கிறது நல்லது. 2025ல பெரிய ரிலீஃப் யாருக்குன்னா கடகத்துக்கு தான். குறிப்பாக எதில் கவனமாக இருக்கணும்னா அப்பாவுடைய ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். ஏதோ ஒரு டிக்னிட்டி ப்ராப்ளத்தை கொண்டு வர்றதுக்கு இந்த சனியும் ராகுவும் வேலையை பார்க்கும். எப்படியாவது அவமானப்படுத்தலாமா, இந்த நபரை எங்கே போய் எதில் மாட்டி விடலாம், அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. நேர்மையாக இருங்க, நியாயமாக இருங்க, ரகசியத்தை ரகசியமாக வச்சுக்கோங்க. இந்த கன்னி ராசிக்காரங்களோட அப்பா அம்மாவோ இல்லை அவங்களுடைய மனைவியோ கணவனோட அப்பா அம்மாவோ யாரும் உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் உள்ள கொஞ்சம் இன்வால்வ் ஆகாமல் இருந்துக்கிறதுங்கிறது நல்லது. புதுசாக பொண்ணு பார்த்து முடிக்கிறது, மாப்பிள்ளை பார்த்து முடிக்கிறதுங்கிறத இந்த 50 நாளுக்கு. விருச்சிக ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா யாராவது ஏழைங்க வந்து மருத்துவத்துக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்னா முடிஞ்ச ஒரு மருத்துவ உதவியை பண்ணுறது நல்லது. மகரம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹேண்டிகேப்ட் மாற்றுத்திறனாளிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இவங்களால முடிஞ்ச பொருள் உதவியோ பண உதவியோ செய்யணும். மகரம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய ஒரு நிறம் அப்படின்னா ஆரஞ்சு, பிங்க், இந்த ஷேட்ஸை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். கும்பராசியில் பிறந்தவங்க இந்த 50 நாளைக்குள்ள ஒரு வாட்டி ராமேஸ்வரம் போயிட்டு வந்துருங்க. அதே மாதிரி கடல் நீராடுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அந்த கடல் தீர்த்தத்தை வீட்டில் தெளிக்கலாம். ஒவ்வொரு ராசிக்கு ஒன்று சொன்னேன். மீனம் மொத்தமாக எல்லாத்துலேயும் கவனமாக இருந்துக்கோங்க. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் முத்துக்குமாரி மேம் இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம் மேம். பொதுவாகவே வந்து 2025ல் 3 மகா பயிற்சிகள் வரப்போகுது. அதிலும் குறிப்பா சனி மற்றும் ராகு இணைவு பயிற்சி வரப்போகுது மேம். ஸோ அந்த விஷயங்கள் பத்தி எங்களோடும் எங்க நேயர்களோடும் பகிர்ந்துக்கோங்க மேம். நிறைய பார்த்துருப்போம் இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது, 2025ல சனி பயிற்சி எப்படி இருக்க போகுது, இயரோட அந்த ப்ரெடிக்ஷன்ஸ் என்னங்கிறதெல்லாம் நிறைய பார்த்துருப்போம். ஒரு முக்கியமான ஒரு இணைவு அப்படிங்கிறது இருக்கு. இப்போ சனியும் பயிற்சி ஆகுறாரு, ராகு கேது ஒரு பக்கம் பயிற்சி ஆகுறாங்க, குரு பயிற்சி ஆகுறாங்க. இந்த சனி பயிற்சிங்கிறது மார்ச் 29 நிகழுது. ராகு கேது பயிற்சிங்கிறது மே 18. இந்த இடைப்பட்ட 50 நாட்கள்ல சனியும் ராகுவும் ஒன்று சேர்றாங்க. சனி வந்து மார்ச் 29 கும்பத்துக்கு போறாரு. அங்க ஆல்ரெடி ராகு இருக்கிறாரு. இவங்க 2 பேருமே இணைகிறாங்க. ராகு வந்து பின்னோக்கி நகரக்கூடிய கிரகம். அப்போ ராகு இந்த கட்டத்தில் உள்ள கடைசி 1-2 டிகிரியில் இருக்கும்போது கரெக்டாக சனி உள்ள என்ட்ரு ஆவார். ராகு ரிவர்ஸில் வராரு, சனி ஃபார்வர்டில் முன்னாடி போகிறாரு. கரெக்டாக கன்ஜெக்ட் ஆகுறாங்க 2 பேரும். இந்த 50 நாட்கள் எப்படி இருக்க போகுது, தோராயமாக 50 நாட்கள் நம்ம எடுத்துக்கலாம். 2மே பாவகிரகம். ஒரு வீட்டை இது கடுமையாக பாதிக்குது, மீனம்ங்கிற ஒரு வீட்டை. இந்த மீனம்ங்கிற பாவம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பாவமாக வரப்போகுது. இந்த டிரான்சிட் அப்படிங்கிறது என்ன மாதிரியான சேஞ்சஸை கொண்டு வரப்போகுது, நிச்சயமாக கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்க போகுது. இது யாரையும் பயமுறுத்துறதுக்கு இல்லை, ஒரு அவேர்னஸ் தான். இந்த பதிவை முழுக்குமே ஒரு எச்சரிக்கை வீடியோவாகவே எல்லாரும் எடுத்துக்கலாம். ஸோ எதில் கவனமாக இருக்கணும், எப்படி நம்மளை பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் நான் இதில் சொல்ல போகிறேன். பொதுவாகவே வந்து இந்த சனி ராகு இணைவு அப்படிங்கிறது வந்து 12 ராசிக்காரங்கள் அப்படிங்கிறத தாண்டி உலகியல்ல என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும் மேம்? குறிப்பாக இந்த சனி ராகுடைய சேர்க்கை அப்படிங்கிறது 12ல் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட 2 மாதமும் ஷேர் மார்க்கெட் பெரிய அடி வாங்க போகிறது உறுதி. ஏன்னா 12 அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்ஸை குறிக்கும். அதே மாதிரி அந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இந்தியாவுக்குள்ளே வருதுன்னா அதில் சில பிரச்சனைகள் வரும். நாட்டுடைய தலைவர்களுக்கு சில பிரச்சனைகள், இடையூறுகள் வர வேண்டிய அவசியம் இருக்குது. ஹிடன் எனிமிஸ் நிறைய கிரியேட் ஆவாங்க. குறிப்பாக இந்தியாவுக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் நிறைய கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நுண் கிருமி தாக்குதல்னு சொல்லுவோம். ஏன்னா ராகுனா கிருமி, கொரோனா அளவுக்கு பயப்பட வேண்டாம். பட் ஏதாவது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனை இந்த குறிப்பிட்ட பீரியட் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. அந்த குறிப்பிட்ட கிருமி வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா இல்லை? கண்டிப்பாக இல்லை. இது ரொம்ப கம்மியான டைமில் வரக்கூடிய ஒரு சின்ன டிரான்சிட்டுங்கிறதுனால குணப்படுத்தக்கூடிய அளவில் தான் இருக்கும். ஸோ அது மேனேஜபிள் தான். பட் எல்லாருமே கொஞ்சம் ஹைஜீனில் கவனமாக இருந்துக்க வேண்டியது அவசியம். பருவநிலை மாற்றங்கள் அதில் எதுவும் விஷயங்கள் இருக்குமா? வெதரில் வந்து இது
பெரிய சேஞ்சஸை கொண்டு வர போகிறதில்ல. ஸோ பெரிய டிசாஸ்டர்ஸ் அந்த மாதிரியான பிரச்சனைகளை இது கொடுக்க போகிறதில்ல. ஸோ அதை பற்றி எந்த பயமும் தேவையில்லை. மேம் இப்போ வந்து 12 ராசிக்காரங்களுக்கும் வந்து இந்த சனி ராகு இணைவு பயிற்சி என்ன மாதிரியான விஷயங்களை செய்ய போகுது, அவங்க எந்தெந்த விஷயங்கள்ல எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாமா மேம்? கண்டிப்பாக மேம், முதலாவதா மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த சனி ராகு இணைவு பயிற்சி என்ன மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தும், எதுல அவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் மேம்? பொதுவாக 2025 எடுத்துக்கிட்டால் மேஷராசிக்கு பயிற்சி பலன்கள் எல்லாமே நல்லா இருக்குது. இந்த குறிப்பிட்ட 50 நாட்கள் மேஷத்துக்கு என்ன செய்ய காத்துட்ருக்கு? மேஷத்துக்கு சரியாக 12ஆம் இடத்துல இந்த சனி ராகு உடைய இணைவு அப்படிங்கிறது நடக்கு. அப்போ குறிப்பாக மேஷம் எக்ஸ்பென்ஸில் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத ஒரு பெரிய எக்ஸ்பென்ஸ், அன்னெசரி எக்ஸ்பென்ஸாக அது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்களோட உடைமைகள், பணமாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், கோல்டாக இருக்கட்டும், இதை ரொம்ப கவனமாக வச்சுக்கணும். சனி அப்படிங்கிறவர் தனக்கு கீழே வேலை பார்க்குறவங்கள குறிப்பாங்க. ஸோ வீட்டில் ஹவுஸ்மேட்ஸ் யாராவது வச்சுருந்தீங்கன்னா கூட அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது. சூழ்நிலை தான் ஒரு மனுஷனை மாற்றும். உங்களோட பிலாங்கிங்ஸை நீங்கள் பத்திரமா வச்சுக்க வேண்டியது அவசியம். ஸோ எங்கே போனாலுமே வண்டி வெஹிக்கிளில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ஒரு கேர்ஃபுல்லான ஒரு ட்ராவல் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கணும். மேம், இப்போ வந்து மேஷ ராசிக்காரங்களுக்கான வாழ்வியல் மற்றும் ஆன்மீக பரிகாரம் அப்படின்னு சொன்னால் அது என்னது மேம்? மேஷத்துக்கு வாழ்வியல் பரிகாரம்னு எடுத்துக்கிட்டா, எதுக்காக இந்த வாழ்வியல் பரிகாரத்தை குறிப்பாக சொல்கிறேன்னா, ஆன்மீக பரிகாரத்தை ஃபாலோ பண்ணுறவங்க வாழ்வியலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சில பேர் ஒரு மதத்தை சேர்ந்தவங்களாவே இருப்பாங்க, பட் கோவிலுக்கு போகிற பிலீஃப் அவங்களுக்கு இருக்காது. மித்த ரிலீஜனை சேர்ந்தவங்களும் ஆஸ்ட்ராலஜியை பார்க்குறாங்க. ஸோ அதுக்காக இந்த வாழ்வியல் பரிகாரங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேஷத்தில் பிறந்தவங்க செவ்வாழைப்பழமும் துவரம் பருப்பும் அடிக்கடி ஃபுட்டில் சேர்த்துக்கணும். முக்கியமாக இந்த குறிப்பாக 50 நாட்களில் அட்லீஸ்ட் ஒரு 5 டேஸ்க்கு ஒன்ஸ் ஆகுது இந்த 2 விஷயத்தையும் கன்சிக்யூட்டிவாக எடுத்துக்கணும். அதே மாதிரி க்ரீன் கலரை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடணும் இந்த 50 நாட்களில். மேஷராசிக்காரங்க கிரீன் கலர் 50 நாள் பயன்படுத்தி, ஏன்னா 6ஆம் அதிபதி புதன். ஸோ அது வந்து ஒரு நெகட்டிவான பிளானட். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் அந்த பாவகத்தை வந்து டைரக்டாக சனியூராகவும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. அப்போது அந்த க்ரீன் கலர் புதன் காரகப்பட்ட விஷயங்களை வந்து இவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதனால் க்ரீன் கலரில் அடிக்கடி உடுப்பு உடுத்துறது, இல்லை அவங்க கட்டைன்ஸ், பெட் ஸ்ப்ரெட்டு, மொபைல் கேஸ் கவர், ஷூஸ், வேலட், இந்த மாதிரி டெய்லி யூஸ் பண்ணுற விஷயங்களை பச்சை கலர் இருக்கக்கூடாது. ஆன்மீக பரிகாரம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இவங்க எங்கே இருந்தாலும் பக்கத்தில் ஒரு முருகன் கோவில் இருக்கும். அந்த முருகன் கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமை போய் சிவப்பு கலரில் ஒரு பூ கொடுத்து முருகனை அர்ச்சனை மட்டும் பண்ணிக்கிறது நல்லது. கந்த சஷ்டி கவசம் டெய்லி கேட்குறீங்களோ இல்லையோ, இந்த 50 நாளும் ரெகுலராக கந்த சஷ்டி கவசம் கேட்டணும். ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த சனி ராகு இணைவு பயிற்சி என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் செய்ய போகுது, அவங்க எந்தெந்த விஷயங்கள்ல எல்லாம் கவனமாக இருக்கணும் மேம்? 2025 ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ராசியில் ரிஷபமும் ஒன்று. ஆனாலும் சனி ராகு 11ல் இருக்காங்க. இதை வந்து நம்ம மாற்றவே முடியாது. ஸோ முக்கியமாக 11 அப்படிங்கிறது மூத்த சகோதர ஸ்தானம் குறிக்கும், இன்வெஸ்ட்மெண்ட்ஸையுமே குறிக்கும், அதே மாதிரி உங்களோட சோஷியல் நெட்வொர்க்கை குறிக்கும். அப்போ ரிஷபம் முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கவனமாக இருக்கணும், சோஷியல் நெட்வொர்க்கில் கவனமாக இருக்கணும். வேலையே பார்க்குற இடத்துலையும் கூட இருக்கிறவங்க இன்டர்னல் பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கான சூழ்நிலையை உருவாக்காமல் கவனமாக இருந்துக்கணும். இவங்க வேலையை கரெக்டான டைமில் முடிச்சுக்கணும். ஸோ அதுக்கு முந்தின 3 மாதங்கள்லேருந்து இதை சரிவர பண்ண ஆரம்பிச்சிடணும். அதே மாதிரி கூட பிறந்த அண்ணன், அவர்கிட்ட ஏதாவது ஒரு சின்ன தகராறு வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையாகி ரிலேஷன்ஷிப் முறிகிற அளவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதனால் இந்த குறிப்பிட்ட டைம் பீரியடில் அவங்களுக்குள்ள எந்த சண்டையும் வேண்டாம். அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. மேம், நீங்கள் சொல்கிறத பார்த்தா ரிஷபராசிக்காரங்க இந்த உறவுகள், ரிலேஷன்ஷிப்லேருந்து எல்லாத்துலேயுமே ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆக்சுவலி முக்கியமாக வந்து எல்லா ரிலேஷன்ஷிப்பும் வராது. இன்ஃபேக்ட் இதில் வந்து ஸ்பௌஸு, பார்ட்னர்ஸ் அந்த மாதிரிலாம் வரமாட்டாங்க. குறிப்பாக மூத்த சகோதரன், இன்னொன்று செகண்ட் மேரேஜுக்கு யாராவது வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அது 11th ஹவுஸ் தான். இந்த டைம் பீரியடில் எதுவும் அலைன்ஸை பார்த்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டாம். இந்த 50 நாள் தள்ளட்டும், அல்லது முன்னாடி முடிச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. இந்த 50 நாட்களுக்குள்ள கல்யாணமும் வேண்டாம். அதே மாதிரி இந்த சோஷியல் நெட்வொர்க், ஃப்ரெண்ட்ஷிப்பில் இதில் வந்து ரொம்பவே கவனமாக இருந்துக்கணும். அவங்களுக்கான வாழ்வியல் மற்றும் ஆன்மீக பரிகாரம் அப்படின்னு சொன்னால் அது என்னது மேம்? ரிஷபத்துக்கான வாழ்வியல் பரிகாரம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, தயிர், வெள்ளை மொச்சன்னு இருக்குது, அது ரெண்டையுமே அடிக்கடி ஃபுட்டில் சேர்த்துக்கணும். இந்த 50 டேஸ் வந்து இதை கொஞ்சம் கன்சிக்யூட்டிவாக சேர்த்துக்கிட்டே வரணும். அதே மாதிரி ஒயிட் கலரில் அதிகமாக ட்ரெஸ்ஸஸ் வியர் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். முக்கியமாக ஆஃப் ஒயிட், பியூர் ஒயிட் கூட சுக்ரன், ஆஃப் ஒயிட் அப்படிங்கிறது சந்திரன். ரிஷபத்துக்கு 3ஆம் இடம் பாதகம். ஸோ இந்த ஒயிட் கலரில் அதிகமாக ட்ரெஸ்ஸஸ் வியர் பண்ணுறது, மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட் கன்சம்ஷனையும் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. இப்போ தயிர் எடுத்துக்கலாம், தயிர் வந்து திரவம், அது சுக்ரன் தான். நீங்கள் ப்ராப்பராக பால் எடுத்துக்கிறீங்க, இல்லை பால் சம்மந்தப்பட்ட மில்க் ஸ்வீட்ஸ் ஏதாவது எடுத்துக்கிறீங்கன்னா அந்த கன்சப்ஷனை கம்மி பண்ணிக்கோங்க. அதை நான் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண சொல்ல. இந்த 2 விஷயமும் கண்டிப்பாக பண்ணணும். அதே மாதிரி ஆன்மீக பரிகாரம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரிஷபத்துக்கு பக்கத்தில் பெருமாள் கோவில் கண்டிப்பாக இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை கலர் பூவை கொடுத்து வார வெள்ளிக்கிழமை அர்ச்சனை பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த 2025 வர சனி ராகு இணைவு பயிற்சி என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் செய்ய போகுது, எந்தெந்த விஷயங்கள்ல அவங்க கவனமாக இருக்கணும்? மிதுனமுமே 2025 எடுத்துக்கிறப்போ ரொம்ப ஃபேவரபிள் தான். ஆனாலும் இந்த சனி ராகு சேர்க்கை அப்படிங்கிறது 10ஆம் இடத்துல ஏற்பட்டிருக்கு. அப்போ தொழில், பிஸ்னஸில் கவனமாக இருக்கணும். இப்போ புதுசாக
யாரையாவது பிஸ்னஸில் இந்த மீன் டைமில் பார்ட்னராக சேர்க்கறது, இல்லை புதுசாக வந்து ஒரு பிஸ்னஸ் ஐடியா வருதுனாலே அதை கொஞ்சம் நெக்லெக்ட் பண்ணணும், கவனிக்கணும். இந்த டைமில் உங்களுக்கு மூளை வேலையே செய்ய வேண்டாம். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இருக்கிற மாதிரியே கொண்டு போய்க்கோங்க. அதே மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன், இல்லை இதை வச்சு இன்னொன்று ஏதாவது பண்ணுறேன். ஏன்னா சனி ராகு இருக்கிற இடத்துல பேராசையை ட்ரிகர் பண்ணி தான் நெகட்டிவாக அடிப்பாங்க. ஸோ பிஸ்னஸை இருக்கிறபடியே கொண்டு போய்க்கோங்க. அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். வீட்டில் வயசான எல்டர்ஸ் யாராவது இருக்காங்கன்னா அவங்களுடைய ஹெல்த்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறதுங்கிறது அவசியம். மேம் அவங்களுக்கான வாழ்வியல் மற்றும் ஆன்மீக பரிகாரம்னா அது என்னது மேம்? மிதனம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திருநங்கைகளுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணணும். அது வந்து ரொம்ப ஒரு நல்ல ரெமடி. அதே மாதிரி பச்சை பயிறு இருக்கு இல்லையா, க்ரீன் மூங் தால், இது அடிக்கடி வந்து ஃபுட்டில் சேர்த்துக்கிறது நல்லது. கம்ப்ளீட்டாக ரெட் கலரை அவாய்ட் பண்ணிடணும். ரெட் கலரில் அடிக்கடி ட்ரெஸ்ஸஸ் போடுறது அதெல்லாம் கூடவே கூடாது. ஏன்னா மிதுனத்துக்கு ஆகாத கிரகம் வந்து செவ்வாயுடைய காரகத்துவங்களை அவாய்ட் பண்ணிக்கணும். சிவப்பு கலரில் ஏதாவது வீட்டில் வெஹிக்கிள் இருக்குனாலும் ஒரு 50 நாளைக்கு வெளியில் கேப் புக் பண்ணியாவது போயிட்டு வாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் நல்லது. வண்டி ரெட் கலரில் யூஸ் பண்ணுறதுனால கூட இந்த குறிப்பிட்ட டைமில் மட்டும் வேண்டாம். ஏன்னா கர்மஸ்தானத்தில் சனி ராகு இருக்காங்க. பயப்பட தேவையில்லை, ஒரு முன்னெச்சரிக்கை தான். அட்லீஸ்ட் அதை அவாய்ட் பண்ண முடியலனாலும் நைட் டைமில் லாங் ட்ராவல், ரேஷ் டிரைவிங் அப்படிங்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். அவங்களுக்கான ஆன்மீக பரிகாரம் மேம்? இவங்க பக்கத்தில் பெருமாள் கோவில் ஏதாவது இருக்குன்னா அந்த பெருமாள் கோயிலுக்கு புதன்கிழமை தோறும் போய் பெருமாளுக்கு துளசி கொடுத்து அர்ச்சனை பண்ணிக்கிறது நல்லது. எவ்ரி வீக் புதன்கிழமை போகணும். கடக ராசிக்காரங்களுக்கு இந்த 2025 வர சனி ராகு இணைவு பயிற்சி என்ன மாதிரியான விஷயங்களை செய்ய போகுது? 2025 பெரிய ரிலீஃப் யாருக்குன்னா கடகத்துக்கு தான். ஏன்னா அஷ்டம சனியில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, வெளியிலே சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனை. பட் இப்போ நிம்மதியாக இருக்கலாம், பயப்பட தேவையில்லை. இது வெறும் ஒரு 50 டேஸ்க்கு தான். குறிப்பாக எதில் கவனமாக இருக்கணும்னா அப்பாவுடைய ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். பயப்பட தேவையில்லை, ஒரு கவனம் அப்படிங்கிறது தேவை. அவர் சம்மந்தப்பட்ட ஒரு மெடிக்கல் இஷ்யூ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சின்னதாக ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் டக்குன்னு டாக்டரை பார்த்து என்ன விஷயங்கிறத பார்த்துக்கிறது நல்லது. அப்பா வழி உறவினர்கள்கிட்டையும் தேவையில்லாத வாக்குவாதம், வீண் சண்டை அப்படிங்கிறது வேண்டாம். எஃபர்ட்லெஸ்ஸாக ஒரு விஷயத்தை ஜெயிக்கிறது 9ஆம் இடம். இங்கே சனி ராகு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஈஸியாக பண்ணுறதை கூட 10 தடவை மெனக்கிட்டு பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ சளைக்காமல் அதை பண்ணிடுங்க. அதனால் எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் மிஸ் பண்ணிட வேண்டாம். ஸோ இதுதான் கடகத்துக்கு. மேம் அவங்களுக்கான வாழ்வியல் மற்றும் ஆன்மீக பரிகாரம் அப்படின்னா அது என்னது மேம்? கடகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மில்க் டொனேட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ ரொம்ப கஷ்டப்படுறவங்க, ஒரு பால் வாங்க கூட கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு லிட்டர் பால் வாங்கி கொடுத்தீங்கன்னா அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு ஃபேமிலி இருக்கும். அவங்களுக்கு திங்கக்கிழமை தோறும் பால் வாங்கி கொடுக்கறது நல்லது. அதே மாதிரி இவங்க ஃபுட்லேயுமே கொஞ்சம் தண்ணி அதிகமாக எடுத்துக்கிறதே நல்லது. டீஹைட்ரேட்டடாக இல்லாமல் இருந்தாலே சந்திரன் வலுவாக தான் இருப்பார். ஹைட்ரேட்டடாக இருக்கணும், வெல் ஹைட்ரேட்டடாக இருக்கணும். அங்கங்கே நீர்ப்பந்தல், மோர்பந்தல் அந்த மாதிரியான விஷயங்களும் அமைக்கலாம். ஸோ இது அவர்களுக்கான வாழ்வியல் பரிகாரம். ஆன்மீக பரிகாரம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பக்கத்தில் சிவன் கோவில் இருந்ததுன்னா சிவன் கோயிலில் உள்ள சாந்தமான அம்மன், இப்போ சிவனுடைய அம்மன் இருப்பாங்க, அந்த அம்மனுக்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணிக்கலாம், நெய் தீபம் போட்டுக்கலாம். அது வாரம் திங்கக்கிழமை பண்ணுறது ரொம்ப நல்லது. கடகராசிக்காரங்க தவிர்க்க வேண்டிய நிறம் என்ன மேம்? கடகராசிக்காரங்க முக்கியமாக அவாய்ட் பண்ண வேண்டியது பிளாக்கு. முடிஞ்ச அளவுக்கு பிளாக் கலரை வந்து அவாய்ட் பண்ணும். கமெண்ட்டில் யாரும் முடி கருப்பாக தானே இருக்குன்னு போடாதீங்க. ஏன்னா அது இயற்கையான விஷயம். இயற்கையான விஷயத்துக்கு வந்து எந்த ஒரு தீட்டோ விதிவிலக்கோ கிடையாது. நம்மளாம் கான்ஷியஸாக இன்க்ளூட் பண்ணுற விஷயங்களில் குறிப்பாக பிளாக் இல்லாமல் இருக்கிறது நல்லது. சில பேர் கமெண்ட் போடுவாங்க, எங்கள் யூனிஃபார்ம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ண சொல்லக்கூடிய இந்த கலர் நாங்கள் என்ன பண்ணுறது? அது உங்கள் தொழில், அதுவும் இயற்கை தான். அப்போ அது தப்பு கிடையாது. சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த 2025 வர்ற சனி மற்றும் ராகு இணைவு பயிற்சி என்ன மாதிரியான விஷயங்களை செய்ய போகுது? எதில் அவங்க கவனமாக இருக்கணும் மேம்? 2025 பொறுத்த வரைக்கும் சிம்மம் மத்தளத்துக்கு 2 பக்கமும் இடிங்கிற மாதிரி இப்போ தான் கண்டக சனி மாறி அஷ்டம சனி. இது காணாதுன்னு உங்களுக்கு சனி ராகு சேர்க்க வரியா, வாங்க என்ன பிரச்சனைன்னு தான் கேட்டுட்டு இருப்பாங்க, திட்டுவாங்க நிறைய பேர் கமெண்ட்ல கூட. பட் இது வந்து ஒரு அவேர்னஸ் நோட் தான். சிம்மத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே ஒரு 8ஆம் இடத்துல தான் சனி ராகு செய்கிறாங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். 50 வயதுக்கு மேற்பட்டவங்க, நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், ஃபுல் பாடி செக்கப் எடுத்துக்கோங்கன்னு. ஸோ ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு நாள் சாப்பிட்டா என்ன ஆகிட போகுது, ஒரு நாள் ரிஸ்க் எடுத்தால் என்ன ஆகிட போகுதுன்னு நீங்கள் சின்ன கவனமின்மையை பண்ணிங்கன்னா கூட ஹெல்த்தை பெருசாக அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி குடும்ப ரகசியங்கள், ஏதோ ஒரு டிக்னிட்டி ப்ராப்ளத்தை கொண்டு வர்றதுக்கு இந்த சனியும் ராகுவும் வேலையை பார்க்கும். எப்படியாவது அவமானப்படுத்தலாமா, இந்த நபரை எங்கே போய் எதில் மாட்டி விடலாம், அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. நேர்மையாக இருங்க, நியாயமாக இருங்க, ரகசியத்தை ரகசியமாக வச்சுக்கோங்க. இதுதான் சிம்மத்துக்கான அட்வைஸ். மேம் அவங்களுக்கான வாழ்வியல் மற்றும் ஆன்மீக பரிகாரம்னா அது என்னது மேம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது ரொம்ப நல்லது. அது எங்கள் ரிலீஜியஸ் பிலீஃப் இல்லைன்னா சன்லைட் மேலே படுற மாதிரி அந்த மார்னிங் கோல்டன் ஹவர் இருக்கும் இல்லையா, அதில் உட்காந்துக்கணும். கோதுமையை கொஞ்சம் அதிகமாக ஃபுட்டில் சேர்த்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அப்பா வயதில் உள்ள ஆண்களுக்கு நல்ல மாரல் சப்போர்ட் கொடுக்கணும். அப்பாவை கொஞ்சம் எதிர்த்து பேசாமல், மனசை கஷ்டப்படுத்தாமல், அவரோட உறவினர்களோ அவரோட வயதை ஒத்த ஆண்களையோ அவங்கள கொஞ்சம் மதிக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். உங்களுக்கு இன்னும் சொல்ல போனோம்னா அப்பா வயதில் உள்ள ஒரு 60 வயதுக்கு மேற்பட்ட ஒரு ஆண் யாரோ ஒரு
யாசகம் கேட்குறாங்க, இல்லை சாப்பாட்டுக்கு இல்லைன்னு கேட்குறாங்கன்னா சாப்பாடு ஏதாவது வாங்கி கொடுக்கறது நல்லது. ஆன்மீக பரிகாரம்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பழமையான சிவன் கோயிலில் சிவனுக்கு எண்ணெய் வாங்கி கொடுத்துடணும், நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்துடணும். அது ஞாயிற்றுக்கிழமை வாங்கி கொடுக்கறது நல்லது. அது அபிஷேகத்துக்கோ இல்லை அந்த சிலைக்காகவோ யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ புரோகிதர்கிட்ட அதை வாங்கி கொடுத்துக்கிறதுங்கிறது நல்ல விஷயம். அவங்க தவிர்க்க வேண்டிய நிறம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது என்ன நிறம்? சிம்மம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய நிறம் டார்க் ப்ளூ, நேவி ப்ளூங்கிற ஒரு கலர் இருக்கு இல்லையா, நீங்கள் ராயல் ப்ளூ, ஸ்கை ப்ளூ கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டார்க் ப்ளூ, அடர் ப்ளூ அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். அடர் நீலம்னு சொல்லுவாங்க தமிழில். இதை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த 2025 வர சனி ராகு சேர்க்கை என்ன மாதிரியான விஷயங்களை செய்ய போகுது மேம்? 2025 கன்னிக்கு கண்டக சனி வந்தாலுமே சனி பெருசாக கன்னியை பாதிக்க போகிறது இல்லைங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் சனியோட ராகு சேரக்கூடாது. ஒரு ரவுடி கூட இன்னொரு ரவுடி சேர்ந்தால் 2 ரவுடியும் சேர்ந்தால் சேட்டை பண்ணுவாங்க கண்டிப்பாக. 7ஆம் இடத்துல வந்து கன்னிக்கு சேர்ந்துருக்கு. அப்போது பார்ட்னர்ஷிப்பு, யாரோடையாவது பார்ட்னர்ஷிப் பண்ணி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் எதையுமே லீகலைஸ் பண்ணாமல் ஓகே நம்ம பார்ட்னர் தானே நம்பிக்கக்கூடாது. நம்பிக்கையினால பிரச்சனை வரும். உங்களுடைய பார்ட்னரையோ உங்கள் ஸ்பௌஸையோ நம்புறதுனால பிரச்சனை வரும். பார்ட்னரை கூட நம்பாமல் இருக்கலாம். அப்போ ஸ்பௌஸை நம்பக்கூடாதா அப்படின்னா சனி வேலையை பார்த்து விட்டுருவாரு. அவங்கள நம்பணும், நம்பாமல் இருங்கிறத நான் சொல்ல வரல. எதுவுமே ஒரு பிரச்சனையாக்காதீங்க. ஒரு குறிப்பிட்ட சமயத்துக்கு அவங்க ஏதாவது தப்பாக பேசினாலுமே அதை கொஞ்சம் கண்டுக்காமல் இருக்கிறது நல்லது. முக்கியமாக தேர்ட் பர்சன்ஸ் யாரும் மேரேஜ் லைஃப்குள்ளே இன்வால்வ் ஆகக்கூடாது. இந்த கன்னி ராசிக்காரங்களோட அப்பா அம்மாவோ இல்லை அவங்களுடைய மனைவியோ கணவனோட அப்பா அம்மாவோ யாரும் உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் உள்ளே கொஞ்சம் இன்வால்வ் ஆகாமல் இருந்துக்கிறதுங்கிறது நல்லது. புதுசாக பொண்ணு பார்த்து முடிக்கிறது, மாப்பிள்ளை பார்த்து முடிக்கிறதுங்கிறத இந்த 50 நாளுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏதாவது பிடிக்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு 50 days கழித்து பேசிக்கலாங்க. ஏன்னா சம்மந்தி சண்டைன்னு சொல்லுவோம், அது கொஞ்சம் வந்துடும் இந்த டைமில். அந்த ஒரு விஷயத்தையும் கன்னி அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. மேம், கன்னி ராசிக்காரங்களுக்கான வாழ்வியல் மற்றும் ஆன்மீக பரிகாரம்னா அது என்னது மேம்? கன்னி ராசிக்காரங்க கொஞ்சம் பச்சை காய்கறின்னு சொல்லுவோம் இல்லையா, க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், அதை கொஞ்சம் அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கணும். அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய சின்ன சின்ன குழந்தைங்க இருப்பாங்க. 10 வயசுக்கு கீழே உள்ள கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறக்கூடிய குழந்தைங்க எல்லாமே புதனுடைய அம்சம். அந்த குழந்தைங்களுக்கு இவங்களால முடிஞ்ச நோட்டு, புக்கு, ஸ்லேட்டு ஏதோ ஒன்று வந்து வாங்கி கொடுத்துடணும். இல்லை ஃபினான்ஷியலாக என்னால் பண்ண முடியாதுன்னா அப்படி குழந்தைங்க யாராவது பக்கத்தில் இருக்காங்கன்னா அவங்கள கூப்பிட்டு ஒரு பாடம் சொல்லி கொடுக்குறதாவது ஒரு நல்ல பரிகாரமாக கண்டிப்பாக இந்த டைமில் வந்து அமையும். ஆன்மீக பரிகாரம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெருமாள் கோவில் அல்லது ஆஞ்சநேயர் கோவில், இது 2ல் ஏதோ ஒரு இடத்துல தயிர் சாதத்தை தானம் பண்ணணும். ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு வாழ்க்கையை பாதிக்கிற மாதிரியான ஒரு அமைப்பை இது சில நேரத்தில் ஒரு தசாபுத்தி மோசமாக இருந்ததுன்னா கொண்டு வந்துடும். அப்போ எதையாவது தானம் பண்ணும்போது அந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம தவிர்த்துக்கலாம். அப்போ தயிர் சாதம் இவங்க டொனேட் பண்ணணும். கண்டிப்பாக மேம். இவங்க தவிர்க்க வேண்டிய நிறம்னா அது என்னது மேம்? கன்னி ராசி வந்து கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய நிறம் வந்து மஞ்சள். குரு வந்து கொஞ்சம் பாதக கிரகம், அதனால மஞ்சள் கலரில் அடிக்கடி உடை உடுத்துறதை தவிர்த்துக்கணும். துலாம் ராசிக்காரங்க இந்த 2025 வர சனி ராகு சேர்க்கையில் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருக்கணும்? துலாம் 2025 வரக்கூடிய சனி பயிற்சி ஃபேவரபிள் 6ல் தான் இருக்கிறாரு. பட் கூட ராகு சேரும்போது வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது யாராக வேணாலும் இருக்கட்டும், குடும்ப நபர்களாக இருக்கட்டும், நான் ஃபேமிலி மெம்பர்ஸ், வெளியில் உள்ளவங்களாக இருக்கட்டும், சின்ன ஒரு வார்த்தையை விட்டு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இவங்க கொடுக்கக்கூடிய கமிட்மெண்ட்ஸை காப்பாற்ற முடியாமல் போகலாம். பண விரயம் அப்படிங்கிறது அதிகமாகும். ஸோ ஃபேமிலி ரிலேட்டட், ஃபினான்ஸ் ரிலேட்டடான ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ தேவையில்லாமல் வார்த்தையை விட்டுற வேண்டாம். குடும்பம், பொருளாதாரம், இந்த 2லையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. அவங்களுக்கான வாழ்வியல் மற்றும் ஆன்மீக பரிகாரம்னா அது என்னது? துலாம் ராசிக்காரங்க தெருநாய்க்கு சாப்பாடு வைக்கணும். டெய்லி ஏதோ ஒரு ஃபுட்டு உங்கள் பேரை சொல்லி அது சாப்பிட்டு போட்டோம். ஸோ இதை வந்து நீங்கள் பண்ண ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த பிரச்சனையோட ஒரு வீரியமே உங்களுக்கு தெரியாமலே இது மறைஞ்சிரும். ஸோ இந்த ரெமடியை கண்டிப்பாக பண்ணணும். அதே மாதிரி யாராவது ஒரு லவ்வர்ஸோ கப்புளோ உங்களை சுற்றி இருக்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ளே ஏதாவது சண்டைனா நீங்கள் போய் பிரித்து மட்டும் விட்டுறாதீங்க. சேர்த்து வைக்கலைனாலும் பரவாயில்ல, இது பெரிய பாதகமாயிரும். முடிஞ்சால் சேர்த்து வைங்க. இது வந்து ஒரு நல்ல ரெமடி தான். ஆன்மீக பரிகாரங்கள்னு நீங்கள் எடுத்துக்கும் போது திருப்பாவை, திருவெம்பாவை இருக்குது, ஆண்டாள் பாசுரம். இது ஆல்ரெடி வந்து மார்கழி மாதம் இப்போத்துலேருந்தே நீங்கள் இது இனிஷியேட் பண்ணுறதுங்கிறது நல்லது. அதை கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் படிங்க. மார்கழியில் மட்டும்தான் இதை படிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் நார்மல் டேஸ்லையும் படிக்கலாம். இதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். வீட்டில் பாத்ரூம், டாய்லெட்ஸ் க்ளீனாக வச்சுக்கோங்க. மேம், இவங்க தவிர்க்க வேண்டிய நிறம் அப்படின்னா அது என்ன நிறம் மேம்? துலாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணக்கூடிய நிறம் செவ்வாயுடைய நிறம் தான். துலாமுக்கும் 7ஆம் அதிபதி வந்து செவ்வாய். ஸோ அந்த ரெட் கலரை வந்து இவங்க அதிகமாக வியர் பண்ணுறது, யூஸ் பண்ணுறதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. விருச்சிக ராசிக்காரங்க இந்த 2025 வர சனி ராகு சேர்க்கையில் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருக்கணும் மேம்? விருச்சிகத்துக்கு 2025 பொறுத்த வரைக்கும் சனி 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. பட் அங்கே ராகுவோட சேர்றாரு இந்த குறிப்பிட்ட 50 நாட்கள். அப்போ குழந்தைங்க விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ பிள்ளைங்க விஷயத்தில் நீங்கள் அதிகமாக தலையிடுறது, இந்த மாதிரியான
அமைப்புகளை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா உங்கள் மூலமாக தான் அந்த பிள்ளைங்க கெடும், உங்களுக்கு தான் இந்த அமைப்பு இருக்குது. அப்போ அவங்க வாழ்க்கையில் முக்கியமான டெசிஷனை நான் புகுந்து எடுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் இந்த சமயத்தில் எடுக்கக்கூடிய அவங்க வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக முடியும். அவங்க லைஃப்பை அவங்க வாழட்டும்னு விட்டுருங்க. சின்ன சின்ன குழந்தைங்களா இருக்குன்னா அங்கே இங்கே ஏறுது, ரொம்ப சுட்டித்தனம் பண்ணுதுன்னா அதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். எங்கேயாவது விழுந்து கை காலில் ஏதாவது ரத்தம் வர்றதுக்கு அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரெக்னென்ட் விமனாக இருக்கீங்க, இல்லை உங்கள் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னா ஒரு 3 மாசமா இருக்குங்கிறப்போ நல்லா பெட் ரெஸ்ட் எடுத்து உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க. பயப்பட வேண்டாம், அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. தசா புத்திங்கிறதெல்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் இது கோச்சாரங்கிறதுனால ஒரு சேலஞ்சுக்கு, ஒரு எச்சரிக்கைக்கு சொல்கிறேன். விருச்சிக ராசிக்காரங்களுக்கான வாழ்வியல் மற்றும் ஆன்மீக பரிகாரம்னா அது என்னது மேம்? விருச்சிக ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா, யாராவது ஏழைங்க வந்து மருத்துவத்துக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்னா முடிஞ்ச ஒரு மருத்துவ உதவியை பண்ணுறது நல்லது. அல்லது யாரோ ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா ஒரு டாக்டர், இந்த டாக்டரை போய் பாருங்கள், இந்த சமயத்தில் இது நல்லா ஆகும், இந்த மாதிரியான வாய்மொழியாக ஒரு மருத்துவ உதவியை கூட பண்ணலாம். இந்த விஷயங்களை வந்து இவங்க ஒரு லைஃப் ஸ்டைல் ரெமடியாகவே பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்லது. ஃபிட்னஸ், கொஞ்சம் எக்ஸசைஸ் வந்து இவங்களுக்காக இவங்க பண்ணிக்கிறது, அடுத்தவங்களுக்கு கூட பண்ணுறதில்ல. எக்ஸசைஸ் பண்ண கொஞ்சம் லைஃப் இம்ப்ரூவ் ஆகும். முக்கியமாக இந்த 50 நாட்களில் வந்து செவ்வாயை பலப்படுத்துறதுக்கு எக்ஸசைஸ் அப்படிங்கிறத பண்ணிக்கணும். மேம் இவங்களுக்கான ஆன்மீக பரிகாரம் மேம்? விருச்சிக ராசிக்காரங்களுமே முருகன் கோவிலுக்கு தான் போகணும். கந்த குரு கவசத்தை அடிக்கடி படுக்கணும். ஏன்னா இங்கே வந்து குரு யோகாதிபதி. அப்போ கந்த குரு கவசத்தை டெய்லி பாராயணம் பண்ணிக்கிறது நல்லது. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனுக்கு அர்ச்சனை பண்ணிக்கிறது நல்லது. இவங்க தவிர்க்க வேண்டிய நிறம் அப்படின்னா அது என்ன? விருச்சிகம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணக்கூடிய நிறம் வந்து பச்சை. பச்சை கலர் வந்து இவங்க கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ஏன்னா புதன் ஆகாத கிரகம். செவ்வாய்க்கு புதன் ஆக மாட்டார், புதனுக்கு செவ்வாய் ஆக மாட்டார். ஸோ அதனால கிரீன் அவாய்ட் பண்ணணும். தனுசு ராசிக்காரங்க எந்தெந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் மேம்? தனுசுக்கு வந்து இந்த சனி பயிற்சி 4ஆம் இடத்துக்கு வருது. இதை வந்து அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவோம் ஜோதிடத்தில். இப்போ இங்கேயே வந்து ராகுவும் வந்து சேர்றாரு. அப்போ இந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறது கொஞ்சம் கெட்டு போகுதுன்னு அர்த்தம். 4 அப்படிங்கிறது மனம், தாயார், சொத்து சுகம். சொத்து சுகம் சம்மந்தப்பட்ட ஒரு வில்லங்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏதாவது பூர்வீக சொத்தை பற்றி வேணும்னு நீங்கள் குடும்பத்தில் பேசிகிட்டு இருக்கீங்கன்னா இந்த 50 நாள் இந்த பேச்சுவார்த்தையை தள்ளி போடுறது நல்லது. அல்லது இது கோர்ட் கேஸ் வரைக்கும் கொண்டு போய் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது குறிப்பிட்ட சொத்து வாங்க வேண்டிய ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா இந்த 50 டேஸில் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கிறதுங்கிறது நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். டாக்குமெண்டேஷன் ப்ராப்ளம் வரைக்கும் இது கொண்டு வந்து கொடுக்கும். ஏன்னா சொத்து சம்மந்தப்பட்ட ஒரு வில்லங்கம் அப்படிங்கிறது இந்த காம்பினேஷன் கொடுக்க ரெடியாக இருக்குது. அதே மாதிரி அம்மாவுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். அம்மாவுடனான ஒரு கம்யூனிகேஷன்லேயும் கவனமாக இருக்கணும். ஏதாவது ஒரு மனஸ்தாபம் அம்மாவுக்கும் உங்களுக்கும் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. இன்னொன்று மனசு ஓவர் திங்க் பண்ணும். நைட் டைமில் ஸ்லீப்பையும் இந்த காம்பினேஷன் டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ கொஞ்சம் தூங்க ட்ரை பண்ணுங்கள். மெடிடேஷன் பண்ணி மைண்டையும் ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டாலே இந்த 50 டேஸை கடந்துடலாம் ஈஸியாக. மேம் இவங்களுக்கான வாழ்வியல் மற்றும் ஆன்மீக பரிகாரம் அப்படின்னா அது என்னது மேம்? தனுசு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏதாவது ஆர்ஃபன் ஹோமில் இருக்கும், அங்கே வந்து சின்ன குழந்தைங்களுக்கான ஆர்ஃபன் ஹோம் இருக்கும், அங்கே ஒரு வியாழக்கிழமை போய் ஒரு ஃபுட் டொனேட் பண்ணுங்கள். இது மந்த்லி ஒன்ஸ். இப்போ 50 நாள்னா ஒரு 2 மாதம் கணக்கு எடுத்துகிட்டு ஒரு 2 வாட்டி இந்த ஃபுட்டை நீங்கள் டொனேட் பண்ணிங்கன்னா கூட அது ஒரு நல்ல விஷயமா அமையும். அதே மாதிரி வெள்ளை கொண்ட கடலை அதை இவங்க அடிக்கடியே ஃபுட்டில் எடுத்துக்கிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஆன்மீக பரிகாரங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த சிவன் கோயிலையும் தட்சிணாமூர்த்தி இருப்பார். தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை தோறும் போய் பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். மேம் இவங்க தவிர்க்க வேண்டிய நிறம் அப்படின்னா அது என்ன நிறம்? தனுசு வந்து ஒயிட் அவாய்ட் பண்ணிக்கணும். அடிக்கடி ஒயிட் போடுறது, இன்ஃபேக்ட் இன்னர்ஸு, ஹேண்ட்பேக் ஏதாவது ஒன்று நீங்கள் அடிக்கடி ஒயிட்டில் பண்ணுறீங்கனாலும் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது, தவிர்த்துக்கிறது நல்லது. மகர ராசிக்காரங்களுக்கு இந்த 2025 வர சனி ராகு சேர்க்கை என்ன மாதிரியான விஷயங்களை கொடுக்க போகுது? மகரம் வந்து ரொம்ப நிம்மதி. ஏன்னா 7.5 சனியே முடிஞ்சிருச்சு. இவங்களுக்கு வந்து ஜென்ம சனி தான் ஒன்று பாதிக்கும். பட் மக்கள் எல்லாத்துக்குமே பொதுவாக 7.5 நாள்லேயே 7.5 வருஷமாக நான் கஷ்டப்படுவேன் மைண்டில் இருக்குது. மனசில் ஒரு விஷயம் இருக்கும்போது கிரகம் என்ன பண்ணாலும் சந்தோஷம் வராது. ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலீஃப்க்கு அவங்களே வந்துட்டாங்க, 7.5 வருஷம் முடிஞ்சிருச்சுடான்னு. ஆனாலும் இந்த சனி ராகு சேர்க்கை முடிகிற வரைக்கும் கொஞ்சம் கவனம் தேவை. 3ஆம் இடத்துல இருக்குது இளைய சகோதரன், உங்களோட தம்பி தங்கச்சி, அவங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வர்றது, இல்லை உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பக்கத்தில் ஷார்ட் டிஸ்டன்ஸ் போயிட்டு வருவீங்க இல்லையா, அந்த பிரயாணங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். லாங் டிஸ்டன்ஸ் கூட போகலாம். ஷார்ட் டிஸ்டன்ஸில் எங்கேயாவது போகணுன்னா மேக்ஸிமம் அதை அவாய்ட் பண்ண கொஞ்சம் பாருங்கள். அதே மாதிரி முயற்சி ஸ்தானம், போடக்கூடிய முயற்சி வீணாகும். அதுதான் வந்து இந்த டைமில் நடக்கும். ஸோ கொஞ்சம் சளைக்காமல் எஃபோர்ட்ஸ் போட ரெடி ஆகிக்கோங்க. இந்த 3 விஷயத்தில் கவனமாக இருந்தால் போதும். மேம் இவங்களுக்கான வாழ்வியல் மற்றும் ஆன்மீக பரிகாரம்னா அது என்னது மேம்? மகரம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹேண்டிகேப்ட் மாற்றுத்திறனாளிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இவங்களால் முடிஞ்ச பொருள் உதவியோ பண உதவியோ செய்யணும். யாரும் யாசகம் கேட்குறவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி பார்வையற்றோருக்கான இல்லம்லாம் இருக்குது, அங்கே போய் அவங்க கூட ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசுகிறது. ஏன்னா பொதுவாக எல்லாரும் ஒரு ஹோம் போகிறோன்னா என்ன பண்ணுவோன்னா சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு கிளம்பி வந்துடும். அவங்களுக்கும் அன்பு தேவைப்படும். அவங்களுக்கு நம்மளாம் தான் சொந்தம். அப்போது நம்ம எல்லாருமே போய் அவங்களுக்கு கூட ஒரு சொந்தமாக பழகணும், அவங்க மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும். இந்த விஷயத்த மகரம் கண்டிப்பாக இந்த 50 நாட்களுக்குள்ளே செய்யணும். கண்டிப்பாக மேம். ஆன்மீக பரிகாரம் ஆன்மீக பரிகாரம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பக்கத்தில் கோயிலில் ஆஞ்சநேயர் இருக்காருன்னா ஆஞ்சநேயருக்கு வெண்ணையோ வெற்றிலை மாலையோ சாத்தி
சனிக்கிழமை தோறும் வழிபடுறதுங்கிறது நல்லது. தவிர்க்க வேண்டிய நிறம் மேம்? மகரம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய ஒரு நிறம் அப்படின்னா ஆரஞ்சு, பிங்க் இந்த ஷேட்ஸை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த 2025 வர்ற சனி ராகு சேர்க்கை என்ன மாதிரியான விஷயங்கள்ல அவங்க கவனமா இருக்கணும் மேம்? கும்பம் வந்து ஜென்ம சனி முடிஞ்சிருச்சு, சந்தோஷம். ஆனால் 2ல் போய் சனி ராகும் சேர்றாங்க. 2ல் சனி இருக்கிறது சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கும். பட் ஜென்ம சனி அளவுக்கு வந்து பயப்பட தேவையில்லை. பட் அங்கே இப்போ வந்து சனியும் ராகுவும் சேர்ந்துருக்காங்க. ஸோ முக்கியமாக வார்த்தைகளில் தான் இவங்களுமே ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ஏதாவது ஒன்று தப்புன்னு பட்டுச்சுனாலும் தப்பு நான் நியாயம் தானே, தப்புன்னு சொல்கிறது நியாயம் தானே, அதை தானே நான் பேசினேன்பாங்க. பட் அதுவே பிரச்சனைக்கு வந்துடும். நமக்கு காரியம் முக்கியமா வீரியம் முக்கியமான காரியம்தான் முக்கியம். ஸோ அதனால் கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், வாயால் பேசுவதும் பொய்ன்னு எல்லாமே பொய்ன்னு நினச்சிட்டு சும்மா வாழ்ந்துருங்க. ஒரு 50 நாள் தான், ஃபுல்லாக அப்படி இருக்க சொல்லலை. 50 நாள் கொஞ்சம் சொசைட்டியை சகிச்சுட்டு வாழக்கூடிய ஒரு டைம் பீரியடாக இருக்கும். அதே மாதிரி நேத்திரம், உடம்பு அப்படிங்கிறத வந்து இந்த 2ஆம் இடம் குறிக்கும். வெளியில் ஸ்கின்ல ஏதாவது அலர்ஜிஸ் வர வாய்ப்பு இருக்குது. சின்ன சின்ன ஏதாவது அலர்ஜி அப்படின்னாலும் டாக்டரை பார்த்து ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டுக்கிறது. கொஞ்சம் உடம்பை வந்து ட்ரை ஆக விடாதீங்க. கொஞ்சம் ஏதாவது ஒன்று தேங்காய் எண்ணெயாவது போட்டுக்கோங்க. மாய்ஸ்சரைசர் உபயோகிக்கிற பழக்கம் இல்லைன்னா உடம்புல அப்பப்போ தேங்காய் எண்ணெயாவது போட்டுக்கிறதுங்கிறது நல்லது. தலையிலையுமே டாண்ட்ரஃப் அந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேம் அவங்களுக்கான வாழ்வியல் மற்றும் ஆன்மீக பரிகாரம்னா அது என்னது? இப்போ கும்பத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து முக்கியமான ஒரு வாழ்வியல் பரிகாரம் எண்ணெய் வச்சு குளிச்சிடணும். என்னென்ன கிழமை அந்த மாதிரி? நல்லெண்ணெய், அதாவது சனிக்கிழமையில வச்சு குளிச்சிடணும். பொதுவாக சொல்லுவாங்க பெண்கள்லாம் சனிக்கிழமை குளிக்கக்கூடாது, அப்படிலாம் கிடையாது. இது சாட்டனோட கதிர்வீச்சுடைய தாக்கத்தை நம்ம கிட்ட இருந்து குறைக்கும். நல்லெண்ணெய்க்கு அந்த சக்தி உண்டு. அதனால தான் சனிக்கும் நல்லெண்ணெய்க்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. அப்போ நல்லெண்ணெய் வச்சு குளிச்சுக்கிறதுங்கிறது நல்லது. எள் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் கருப்பட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்களும் உணவில் நிறைய சேர்த்துக்கணும். இவங்களுக்கான ஆன்மீக பரிகாரம் மேம்? கும்பராசியில் பிறந்தவங்க இந்த 50 நாளைக்குள்ளே ஒரு வாட்டி ராமேஸ்வரம் போயிட்டு வந்துருங்க. அதே மாதிரி கடல் நீராடுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அந்த கடல் தீர்த்தத்தை வீட்டில் தெளிக்கலாம். சில கடல்களில் இப்போ வந்து தீர்த்தம் எடுக்க விடுறதில்ல. நம்ம கவர்மெண்ட் ரூல்ஸை மீற வேண்டாம். அப்போ என்ன பண்ணுங்க, உப்பை தண்ணியில் கரைச்சி வீடு ஃபுல்லாக தெளிச்சு விட்ருங்க. இந்த ஒரு விஷயம் பண்ணாலே போதும். மேம் இவங்க தவிர்க்க வேண்டிய நிறம் மேம்? கும்பம் தவிர்க்க வேண்டிய நிறமுமே சிவப்பு தான். சிவப்பை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். மேம் மீன ராசிக்காரங்க இந்த 2025 வர சனி ராகு சேர்க்கையில் எந்தெந்த விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும் மேம்? மீனம் 2025 பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனிக்குள்ளே போகிறாங்க. கூடுதலாக ராகு வேற. இந்த விஷயத்த கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்கும். நீங்கள் யாருங்கிறது உங்களுக்கு தெரியும். மீனம் ஏற்கனவே உணர்ச்சி வசப்படக்கூடிய ராசி. ஏதோ ஒரு பிரச்சனைனா அதுக்கு காரணம் யாராக வேணாலும் இருக்கட்டும், உணர்ச்சி வசப்பட்டு உங்கள் பேரே நீங்கள் கெடுத்துக்கிற வேலையை இந்த பீரியடில் பார்க்க வைக்கும் சனியும் ராகுவும். நீங்கள் உங்களுடைய உடல் நலம், உங்களுடைய பெயர் புகழ், உங்களுடைய ஐடென்டிட்டி, உங்களுடைய பர்சனாலிட்டி, வெளித்தோற்றத்துக்கு நீங்கள் யார், இந்த 5ஐயும் தான் இந்த ராகுவும் சனியும் அஃபெக்ட் பண்ண போகுது. அப்போது எப்போவுமே உங்களை ப்ரியாரிட்டைஸ் பண்ணுங்கள். அடுத்தவங்களுக்காக தான் வாழக்கூடிய ஆட்கள் மீனராசி. பட் இந்த ஒரு குறிப்பிட்ட டைம் தயவு செஞ்சு உங்களுக்கு என்ன வேணுங்கிறத யோசிங்க. ஒருத்தட்ட போய் வாயை கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல நம்ம வாயை கொடுக்கணுமா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு கொடுங்க. ஏன்னா அது ஒரு சின்ன பிரச்சனை நீங்கள் நினைப்பீங்க, அது ஒரு பெரிய இம்பேக்டை லைஃப்பில் க்ரியேட் பண்ணிட்டு போயிடும். ரொம்பவே கவனமாக தான் இருக்கணும் மீனம் இந்த 50 நாட்களும். முக்கியமாக ட்ராவலாக இருக்கட்டும், ஹெல்த்தாக இருக்கட்டும், ஃபுட்டாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், ஒவ்வொரு ராசிக்கும் ஒன்று சொன்னேன். மீனம் மொத்தமாக எல்லாத்துலேயும் கவனமாக இருந்துக்கோங்க. ஒட்டு மொத்தமாக எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். ஏன்னா சனி ராகு வந்து ராசிலே உட்கார்றாரு. குறிப்பாக வாய் கொடுக்கறதுல, யார்கிட்ட சண்டை போடுறோங்கிறதுல, யார்கிட்ட மோதுறோங்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மேம் இவங்களுக்கான வாழ்வியல் மற்றும் ஆன்மீக பரிகாரம்னா அது என்னது மேம்? மீனத்துக்கான வாழ்வியல் பரிகாரம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கோயிலில் திருப்பணி செய்வாங்க. ஸோ ஆலய தூய்மை பணியாளர்கள் இருப்பாங்க. ஒன்று நீங்களே போய் கோயிலை கூட்டி பெருக்கலாம். இல்லை எனக்கு என் உடம்பு ஒத்துழைக்காது, அதுக்கான நேரம் எனக்கு இல்லைன்னா அப்படி செய்கிறவங்களுக்கு ஏதாவது ஃபுட்டு வாங்கி கொடுங்க ஒரு நேரம். அல்லது உங்களால் முடிஞ்ச ஒரு பணத்தை அவங்களுக்கு கொடுங்க, அவங்க சந்தோஷமாக அதை வாங்கிக்கிட்டும். இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப ப்ரொடெக்டிவ் அமையும். நான் ரிலீஜனாக இருந்தாலுமே உங்கள் மதம் சார்ந்த ஆன்மீக பணியில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்க. மேம் இவங்களுக்கான ஆன்மீக பரிகாரம்னா அது என்னது மேம்? மீனத்துக்கான ஆன்மீக பரிகாரம் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் போய் நின்றுங்க. நான் 2 ராசிக்கு தான் கோவிலே சொல்லியிருக்கேன். ஒன்று கும்பம், இன்னொன்று மீனம். கும்பம் ராமேஸ்வரம் போயிடணும், மீனம் திருச்செந்தூர் போயிடணும். இந்த 50 நாட்களுக்குள்ள ஒருக்கையோ 2 தடவையோ போயிட்டு வர்றதுங்கிறது நல்லது. பொதுவாகவே வந்து திருச்செந்தூருக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து போக முடியாது அப்படின்னு சொல்லுவாங்களே மேம். இன்கேஸ் அவங்களால போக முடியலை, அதுக்கான சூழ்நிலை அமையலைன்னா அவங்க என்ன மேம் பண்ணலாம்? அதுக்கான சூழ்நிலை கண்டிப்பாக அமையாது. அதை தான் கிரகங்கள் பண்ணும். இப்போ யாராலையும் போக முடியலைன்னா ஏன் பண்ணலைன்னா அது அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு இடம். ஏன்னா அந்த கோயிலுக்கு போயிட்டாலே வெற்றி தான். அவ்வளோ ஈஸியாக போக முடியாது. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் சொல்கிறீங்க திருச்செந்தூர் போனதுலேருந்து எனக்கு கஷ்டம். அது கஷ்டம் இல்லை. திரும்பி 1 or 2 times நீங்கள் போயிட்டீங்கன்னா வேற எங்கேயோ போக போகிறீங்க. அதை தடுக்கணும்னா கிரகம் வந்து ஒரு மாயையை செய்யணும். போன உடனே உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டத்தை வந்து அந்த கிரகம் கொடுக்கும், முருகன் கொடுக்க மாட்டார். ஸோ அதை பொருட்படுத்தாமல் கொஞ்சம் மெனக்கிட்டு போக ட்ரை பண்ணும். உடல்நிலை முடியலைன்னா மட்டும் அதுக்கு எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது. முருகனுடைய வழிபாடை வீட்டில் பண்ணிக்கோங்க. மேம் அவங்க தவிர்க்க வேண்டிய நிறம்னா அது என்ன நிறம் மேம்? மீனமும் க்ரீன் தான் அவாய்ட் பண்ணும். க்ரீன் கலர் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. எல்லோ அதிகமாக வியர் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
12 ராசிக்காரங்களுக்கும் இந்த 2025 வரப்போற சனி ராகு சேர்க்கை என்ன மாதிரியான விஷயங்களை செய்ய போகுது, அவங்க எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருக்கணும், அவங்களுக்கான வாழ்வியல் மற்றும் ஆன்மீக பரிகாரம், அவங்க தவிர்க்க வேண்டிய நிறங்கள் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நிச்சயம் இது எங்களுடைய நேயர்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை கொண்டு போய் சேர்த்து இந்த 50 நாட்கள் அவங்க இந்தந்த விஷயங்கள் எல்லாம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு பதிவாகவே இது இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி மேம். நன்றி. அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. The Chennai Silks. Let the celebrations begin.